தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். டிசிஎஸ்ல இருந்து ஒரு அஃபிஷியல் கெரியர் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிசிஎஸ் வேலைக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், எங்கே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும், எவ்வளோ சேலரி அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று இருக்குது. அதில் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டிசிஎஸ்லேருந்து டிசிஎஸ் இந்தியா கேரியர்ஸ், அதாவது டிசிஎஸ்லேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ் வந்து தற்பொழுது ஓப்பனில் இருக்குது. எண்ட் டேட், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் முடிகிற டேட் வந்து பார்த்திங்கன்னா February 20, 2025 வரைக்கும் டைமும், டெஸ்ட் டேட் வந்து March 10 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆன்லைன் டெஸ்ட் வந்து March 10 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இது என்ன ஹைரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிஎஸோட MBA ஹைரிங் கொடுத்துருக்காங்க 2025 பேட்சுக்காக. ஸோ இதை பொறுத்தளவுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 years ஃபுல் டைம் MBA முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்னென்ன டிசிப்ளினில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், ஆப்ரேஷன்ஸ், சப்ளை செயின், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், HR ரிலேட்டட் டிசிப்ளின்ஸில் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 2025 பேட்சாக நீங்கள் இருக்கணும். அடுத்து ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட அகாடமிக்ஸில் நீங்கள் மினிமம் 60% வந்து எல்லா கிளாஸ்லேயும் வச்சுருக்கணும். அதாவது 10th, 12th, கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷனில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட MBAவோ இல்லை PG டிப்ளமோ கோர்ஸோ இல்லை போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸாக எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக ஃபஸ்ட் கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போ மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை உங்களோட டிகிரி வரும்போது நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் இல்லை செகண்ட் கிளாஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்எலிஜிபிள் ஆயிடுவீங்க. உங்களை டிஸ்கண்டினியூ பண்ண சொல்லிவிடுவாங்க. அடுத்து பேக்லாக்ஸ் அண்ட் அரியர்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு பேக்லாக் வரைக்கும் தற்போது உங்களுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் முடியும் போது கண்டிப்பாக எந்த ஒரு பேக்லாக்ஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கெரியர் கேப்ஸை பொறுத்தளவுக்கு 24 மாதத்துக்கு மேலே கெரியர் கேப்ஸ் இருக்கக்கூடாது. ஃபுல் டைம் கோர்ஸ் படித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு வேளை டிகிரி முடிச்சுட்டு ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் MBA கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெஸ்ட் பேட்டர்ன் அண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதை பொறுத்தளவுக்கு 90 நிமிஷம் அந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட் நடக்க போகுது. இதில் 3 செக்ஷனில் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. வெர்பல் எபிலிட்டி, நியூமரிக்கல் எபிலிட்டி அண்டு பிஸ்னஸ் ஆப்டிடியூடில் இருந்து. இப்போது இந்த ஹைரிங்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா டிசிஎஸோட நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை ஃபார் த டிரைவ் அப்படின்னு கொடுக்கணும். நீங்கள் ஒரு வேளை இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா, இல்லை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணி டைரெக்டாக கொடுத்துக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா அந்த ரிஜிஸ்டர் நம்ம கிளிக் பண்ணி ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 2 கேட்டகிரி இருக்கும். அதில் IT கேட்டகிரியை சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட CTDT ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அதுக்கப்புறம் ப்ரொசீட் டு கம்ப்ளீட் த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளை ஃபார் டிரைவ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனை எப்போ வேணால் ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனை பிரிண்ட்டும் நீங்கள் எடுத்து பத்திரமா வச்சுக்கலாம். இதில் சென்டரை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உடனே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு சென்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ டைமில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான டெஸ்ட் டீட்டெயில்ஸ், கம்யூனிகேஷன் எல்லாமே TCS IONலேருந்து உங்களுக்கு வரும். மெயிலை நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த எம்ப்ளாய்மெண்ட், இந்த ஹைரிங்க்கு எந்த ஃபீஸும் கிடையாது. யாராவது ஃபீஸ் கேட்டாலும் நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லை. யாரும் ஃபீஸ் கேட்டாலும் கொடுக்காதீங்க. ஸோ இதை தவிர வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க.